வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் அரசியை கூட்டிக்கிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள வர அவரோட மொத்த குடும்பமும் அவர் பின்னாடியே வர்றாங்க. உள்ளர வர்ற பாண்டியன் ஒரு நல்ல அப்பாவா, அரசி நீ எதுக்கும் வருத்தப்படாதப்பா, அப்பா இருக்கேல்ல அப்படின்னு சொல்ல, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு கையில ஒரு அடியை போட்டுட்டு, கல்யாணம் பண்ணாமையே அவன் வீட்டுல போய் வாழலாம்னு நினைச்சிருக்க பாரு அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க, அத்தை விடுங்கத்தங்கிறாங்க மீனா. அதான் அரசி நம்ம வீட்டுக்கு வந்துட்டால அப்படின்னு மீனா சொல்ல, அந்த சண்டை மட்டும் நடக்கலன்னா நடந்த விஷயம் எதுவுமே நமக்கு தெரியாம போயிருந்திருக்கும். இவளும் அங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா அப்படின்னு குழலி சொல்ல, அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் மெதுவா சோஃபால உட்கார்றாரு. ஏன் அரசி, நடந்ததெல்லாம் எங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல, எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சரவணன் கேட்க, உனக்கு யாருமே இல்லாத மாதிரி நீ மட்டுமே தனியா அம்பட்ட பிரச்சனையை டீல் பண்ணியிருக்க அரசி அப்படின்னு கதிரும் ஆதங்கப்படுறாரு. என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ரொம்பவே சங்கடப்படுறாரு செந்தில். அரசிமா, மத்தவங்க கிட்டதான் உன்னால பேச முடியல, இல்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, ஆனா நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டும் போய்கிட்டும் தானே இருந்தேன். என்கிட்ட நீ பேசியிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட கேக்குறாரு. அரசிமா, நீயும் அவரும் விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைச்சுதான் நாங்கெல்லாம் இங்க மனசை தேத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மயிலு சொல்ல, ஏய் என்னடி அவரு இவருன்னு பெரிய அவரு, இதோ பாரு நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான்னு கையில நெட்டி முறிச்சிட்டு இருக்காங்க கோமதி. அத்தை போதும் அத்தை அப்படின்னு ராஜி சொல்ல, ஏன் உன் அண்ணன் மேல சாபம் விட்டா உனக்கு அவ்வளவு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ அப்படின்னு குழலி கேட்க, ஐயோ அண்ணி அப்படிலாம் இல்ல, அத்தை அழுதது போதும்னு சொன்னேன் அப்படின்னு ராஜு சொல்ல, நம்பிட்டேங்கிற மாதிரி தலையாடுறாங்க குழலி. யார் செஞ்ச புண்ணியமோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு, இல்லன்னா காலம் பூரா இவ அழுதுகிட்டே இருந்திருப்பா, பாருடி பாரு எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருன்னு அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாரும் இப்ப பாண்டியனை பாக்குறாங்க. அரசி மெதுவா அப்பா பக்கத்துல உட்கார்ந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. என்ன பார்த்தா கோபம் வருதாப்பா, என்ன 4 அடி அடிக்கணும்னு தோணுதாப்பா அப்படின்னு அரசி கண்ணீரோட கேட்க, தலையை குனிஞ்சு உட்கார்ந்திருந்த பாண்டியன், அப்பா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்ப்பா, கடத்திக்கிட்டு போனவன் காலையில கொண்டு வந்து விட்டான்ல, உங்க மாமா அத்தை அண்ணே அண்ணிங்க நானு, ஏன் உன் அம்மா மொத்த குடும்பமும் வெளியில தானே இருந்துச்சு, தேங்காய் உடைச்ச மாதிரி இவன் தான் என்ன கடத்திக்கிட்டு போனான்னு சொல்லி இருக்கலாம்லம்மா, ஏன்பா சொல்லல அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா எனக்கு பயமா இருந்ததுப்பா அப்படின்னு அரசி சொல்ல, பயமா இருந்துச்சா, அப்பா கிட்ட பேச பயமா இருந்துச்சா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமான்ற மாதிரி மெதுவா தலையாடுறாங்க அரசி. ஏன்பா அப்பா உன்னை திட்டுவாங்கன்னு பயந்துட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அழுதுட்டு இருக்க அரசி, என்ன நீங்க நம்பாம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்ப்பா, அவன் சொன்னதை தான் நீங்க எல்லாம் நம்பிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல, ஏன்பா அந்த பயத்துலதான் அவங்க வீட்லயே இருந்துடலான்னு அங்க போயிட்டியாப்பா, ஏன்பா அப்பாவை விட கடத்திட்டு போனவனே பரவாயில்லன்னு உனக்கு தோணி இருக்குன்னா அப்ப அந்த இடத்துலயும் அப்பா தோத்துட்டேன்னு தானேப்பா அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட, அப்பா இல்லப்பா அப்படின்னு அரசி அவரோட கைய பிடிக்க, அப்பா நீங்க தோக்கலப்பா, நீங்க தோக்கவும் மாட்டீங்கிறாரு சரவணன். என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், ஆனா அது அப்பா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு தானே நான் இருந்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் தன்னைத்தானே நொந்துக்க, இல்லப்பா அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்கப்ப, நீ பயப்படாம அவன் கொண்டு வந்து விட்டப்பவே நீ உண்மையை சொல்லியிருக்கணும் அரசி அப்படின்னு மயிலு சொல்ல, இப்ப நாம எல்லாரும் வக்கனையா தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல, அந்த சூழ்நிலையில நாம அரசி மேல தானே கோவப்பட்டிருப்போம் அப்படின்னு குழலி சொல்ல, ஆமான்ற மாதிரி லைட்டா தலையாடுறாங்க அரசி. அப்பா கோவப்படுவாரு, புரிஞ்சுக்காம பேசுவாருன்னு நீ நினைச்சிருந்தா அண்ணனுங்க நாங்க எதுக்கு இருக்கோம், எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, பிளஸ்ஸா பாக்குறாங்க அரசி. ஏன் கதிர், தியேட்டர்ல படம் பார்த்தப்ப மாமா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு மீனா கேட்க, என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணுமோ அதைத்தானே பண்ணினாங்க, மாமா கிட்ட சொன்னாங்கன்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க மயிலு. மாமா கிட்ட சொல்லலாம் தான், ஆனா மாமா கிட்ட சொல்ற முன்னாடி அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம், கதிர் கிட்ட சொல்லி இருக்கலாம், அண்ணன் தம்பி 3 பேரும் உட்கார்ந்து பேசி இருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, அப்பதான் சரவணனுக்கு நாம அவ்வளவு அவசரப்பட்டிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுது. ஆமா சரிதான்ற மாதிரி மயிலு தலையாட்ட, இப்ப இவ்வளவு பேசுற இவங்க அப்ப அரசிக்கிட்ட பேசி அவ பண்ற தப்பா உணர வச்சிருக்கலாம்ல, அப்போ அத பண்ணலையே,
அப்படியே அவளை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து கும்பலா நாம எல்லாரும் சேர்ந்து அவளை பாடா படுத்திட்டோம் அப்படின்னு மீனா சொல்ல குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றாரு சரவணன். ஏய், இப்ப எதுக்கு எப்பவோ நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி அதட்ட. இல்ல அத்த, நான் என்ன சொல்ல வர்றேன் நான் மீனா ஆரம்பிச்சுட்டு நிமிர செந்தில் பார்வையாளிய கம்முனருன்ற மாதிரி அடக்குறாரு. அவர் ஒன்னும் பேச வேணான்னு லைட்டா தலையாட்ட மீனா பேசாம நிறுத்திட்டு தலைய குனிஞ்சுக்கிறாங்க. இங்க பாருங்க, முதல்ல எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொல்ல பழகிக்கோங்க. 4 திட்டி 4 அடி அடிப்போம், என்ன ஒரு 2-3 நாள் கோவமா இருப்போம், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு உங்க பக்கம் தானே நிப்போம் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பவுமே எதுக்கு அடிக்கணும், பிள்ளைங்க பக்கம் தானே நிக்கணும் அப்படிதானேங்கிற மாதிரி மீனாவை பார்க்க அவங்களும் ஆமான்னு தலையாடுறாங்க. ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதி அதட்டிக்கிட்டு இருக்க. அத்தை அப்படின்னு ராஜு கூப்பிட, கோமதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னன்னு அவரை பாக்குறாங்க. பொறுங்கிறாரு பாண்டியன். எல்லாரும் இது விஷயமா பேசின வரைக்கும் போதும், நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துருச்சுல்ல, அவ்வளவுதான், இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். இனிமே நீ தப்பு நான் தப்பு, நீ செஞ்சது சரி நான் செஞ்சதுதான் சரி இப்படின்னு எல்லாம் யாருமே எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே கண்ணியமா சொல்ற பாண்டியன், அரசி உன் வாழ்க்கையில இந்த கொஞ்ச நாளா நடந்துச்சுல்ல, அது எல்லாத்தையும் சுத்தமா மறந்துடுப்பா. உனக்கு கல்யாணம் நிச்சயமாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இனிமேல் இரு, படி, வேலைக்கு போ, சந்தோஷமா இரு அப்படின்னு பாண்டியன் எழுந்து நிக்க அரசியும் எழுந்து நிக்கிறாங்க. இனிமே அரசி எப்பவும் போல நம்ம வீட்டுல சந்தோஷமா இருக்கும். நடந்த விஷயத்த பத்தி இனிமேல் யாருமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இனிமே யாரும் அரசியோட மனசை புண்படுத்துற மாதிரியோ காயப்படுத்துற மாதிரியோ நம்ம வீட்டுல எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி அழுதுட்டு நிக்க சரின்ற மாதிரி மீனா தலையாட்டிட்டு இருக்க. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருமாக்கும் அப்படின்னு சுகன்யா பாக்குறாங்க. எங்க உண்மை தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்களோன்னு பயந்தேன், அதனாலதான் பசங்க அரசிய கூட்டிட்டு வரேன்னு சொன்னப்போ நான் யோசிச்சேன்னு கோமதி சொல்ல. இதோ பாரு கோமதி, நீயும் என்கிட்ட பயந்து பேசுறப்போ பாவம் பிள்ளைங்க எப்படி என்கிட்ட தைரியமா பேசும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, பேசுறது நம்ம அப்பா தானா அப்படின்னு நம்ப முடியாம பசங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி போ, அரசிக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிற பாண்டியன் பிள்ளையோட தோல்ல கைய வச்சு போய் சாப்பிடுமாங்கிறாரு. பாண்டியன் உள்ளர போயிட அரசி எல்லாரையும் ஏக்கமா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. இப்போ வேல்ஸ் வீட்ல எல்லாரும் சோஃபால உட்கார்ந்துருக்க பாட்டி அழுதுட்டே இருக்காங்க. அங்க இருந்த சுகன்யா இப்போ இங்க இருக்காங்க. பேசாம அத்தை பேச்ச கேட்டுக்கிட்டு அரசி குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்திருக்கலாம். எதுக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி இருக்கானே தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற சுகன்யா, ஆனாலும் நீ பழி வாங்கறதுக்கு நல்ல ஆளை பிடிச்ச அப்படின்னு குமார பார்த்து சொல்ல, நீ வேற எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கியா, சும்மா இருன்னு அதட்டுறாங்க வடிவு. ஏன் ஆத்தா, என்னமோ சாவு விழுந்த மாதிரி யாரோ செத்து போன மாதிரி நடுவோட இலவோடு மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற. அவளா வந்தா அவளா போயிட்டா, அதுக்கு யாரு என்ன ஆத்தா பண்ண முடியும் அப்படின்னு அம்மாவை மிரட்டிட்டு இருக்காரு சக்திவேல். தேவையாடா இதெல்லாம், அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்துறதா நினைச்சு இப்ப நீங்க அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்கல்ல அப்படின்னு மாறி கேட்க, இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரு நினைச்சா? நடந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அப்பான்னவ அங்க அழுதுகிட்டு போய் நிப்பான்னு தான் நான் நினைச்சேன். இப்படி நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அது வரைக்கும் அமைதியாவே இருந்துட்டு இருந்த முத்துவேல் எழுந்து வந்து பலார்னு ஒரு அறை விடுறாரு. உடனே அண்ணே அப்படின்னு சக்திவேல் பதறிக்கிட்டு எழுந்திருக்க, அப்படின்னு பயந்து போய் பாக்குறாங்க சுகன்யா. எதுக்குன்னு குமார போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு முத்துவேல் பயங்கரமா எகிற. அன்னைக்கு அந்த புள்ள வீட்டுக்கு வந்தப்ப சந்தோஷப்பட்டீங்க, பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கிட்டான்னு சொல்லி இதோ நிக்கிறானே பரதேசி பைய, இவனை இந்த வாயால தானே பாராட்டினீங்கன்னு குமார காட்டி கேக்குறாரு சக்திவேல். பாராட்டுனேன் தான், எதுக்கு பாராட்டுன, நாம அனுபவிச்ச வழியை அவன் பாண்டியனுக்கு கொடுத்தானேன்னு பாராட்டுனேன். அந்த புள்ள சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு நினைச்சு பாராட்டுனேன். மத்தபடி கடத்தல் வேலை பண்ணி காரியத்தை சாதிக்க நினைப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. அசிங்கமா இல்ல இப்படி எல்லாம் பண்றதுக்கு ராஸ்கல் அப்படின்னு மறுபடியும் அரையிறது கையவங்க. குமரவேல் கண்ணத்தை பொத்திக்கிட்டு 2 அடி பின்னாடி போயிடுறாரு. என்னன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பையன் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டானா, உன்ன கைய நீட்டுறீங்க அப்படின்னு சக்திவேலும் கோவமா கேட்க, முத்துவேல் பயங்கர கோவமாயிடுறாரு. இதோ பாரு சக்தி, அவனுக்கு சப்போர்ட் பண்ண வராதுங்கிறாரு முத்துவேல். என்ன வருவேன்னு, என் பையனுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி வருவேன், வந்தா என்னென்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்களா, அடிங்க அடிங்க அடிங்கன்னு அடிங்க அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி இவர் மேல அடிச்சுக்கிறாரு. அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்பா அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. ஏண்டா டேய், ஐயோ இங்க பாருங்கடான்னு பாட்டியும் கூப்பிடுறாங்க. ஏங்க
உங்க பிள்ளைக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு மாமா கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிறீங்கன்னு மாறி கேக்குறாங்க. ஏய், அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன், வாய மூடுறி அப்படின்னு மாரியோட வாயை அடக்குறாரு சக்திவேல். வர வர வாய் கொழுப்பு உனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சும்மா புத்தி சொல்லு புத்தி சொல்லுங்கிற. இவனுக்கு என்ன புத்தி சொல்லணும் நானு? அவனுக்கு எல்லாம் புத்தியும் இருக்கு அப்படின்னு சக்திவேல் மாறிக்கிட்ட துள்ளிட்டு இருக்க. ஒரே வீட்டுல இருந்து 3 பொண்ணுங்களை கடத்தி இருக்கான்டா இவன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஆமாண்ணே கடத்தி இருக்கான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா அவன் ஏன் அதை செஞ்சான்னு நீங்க கொஞ்சமாவது யோசிக்கணும்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க, போடா உங்க நியாயமோ அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல். அண்ணே, உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு நாள் உங்க பொண்ணு எல்லார் கண்ணுலையும் மண்ணை தூவிட்டு ஓடிட்ட அந்த ஓடுகாலி ஊருக்காரங்க முன்னாடி நீங்க, நானு, இந்த குடும்பம் முழுசா அசிங்கப்பட்டு நின்னோம். அவமானம் தாங்க முடியாம நீங்க மாடியில போய் தூக்கு அப்படின்னு சொல்ல வந்த வார்த்தையை அப்படியே டப்புன்னு நிறுத்திக்கிறாரு சக்திவேல். எல்லாரும் அவரு மறந்தாலும் இவன் விடமாட்டான் போல இருக்கே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அந்த வேதனை இவனுக்கு இருக்குமா இருக்காதானே அப்படின்னு எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு நிறுத்துறாரு சக்திவேல். பெரியப்பாவை அவமானப்படுத்துறவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு அவன் கிளம்புனான். அவன் அதை பண்ணினான். அவன் பண்ணினது 100% நியாயம்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நான் சொன்னேன் நான் இவனை பழி வாங்க சொல்லி அப்படின்னு முத்துவேல் கேட்க பயங்கரமா சிரிக்கிறாரு சக்திவேல். நீங்க சொல்லலன்னு, நீங்க சொல்லவே மாட்டீங்க. உங்க மேல பாசம் வச்சான் பாருங்க, கண்மூடித்தனமா பாசம் வச்சான் பாருங்க, அதான் அந்த வேலையை பார்த்தான் அவன் அப்படின்னு பையனுக்கு பயங்கரமா முட்டு கொடுத்து நிறுத்துறாரு சக்திவேல். அவன் உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு செஞ்சான். அதை தான் பண்ணனான். அது தப்பு தான். என் பையன் பண்ணினது தப்பு தானே அப்படின்னு சக்திவேல் குதிச்சுக்கிட்டு இருக்க. டேய், ராஜு விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பட்ட அவமானத்துக்காக பழி வாங்குறேன்னு சொல்லி யாரும் அவங்க வாழ்க்கையை அழிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ராஜு விஷயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்னன்னு? இன்னும் கொஞ்ச நாளையில அவளையும் கூட்டிட்டு வந்து உங்க மருமக எல்லாத்தையும் சேர்த்துக்குவீங்க அப்படின்னு நக்கலா சொல்றாரு சக்திவேல். அப்படிலாம் எந்த எண்ணமும் எனக்கு இல்லைன்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே எல்லாம் எனக்கு தெரியும்னே. தான் ஆடலைன்னாலும் தன்னோட தசை ஆடும். முதல்ல உங்க மவளை சேர்த்துக்குவீங்க, அப்புறம் உங்க மருமகனை சேர்த்துக்குவீங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்தவொன்னு பேர குழந்தைங்களை தூக்கி மடியில உட்கார வச்சு கண்ணே மணியே பயிரமேன்னு கொஞ்சுவீங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்க உங்க கூட இந்த வீட்டுல இருக்கணும். என் மவனை அம்போன்னு அப்படியே நடுத்தெருவுல விட்டுருவீங்க. அதுதானே நடக்க போகுது. இது கூட தெரியாதா என்ன அப்படின்னு பிரிவுக்கு முதல் அடியை எடுத்து வைக்கிறாரு சக்திவேல். சக்தி, குமாருக்காக நான் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசாத அப்படின்னு முத்துவேல் கத்த. என்னன்னு பண்ணுனீங்க என் பையனுக்கு? பாவண்ணே குமாரு, உங்க பொண்ணு அந்த ஓடுகாலி ஓடுனதால என் பையனுக்கு கல்யாணம் நின்னு போச்சு. அது ஒண்ணுதானே நடந்துச்சு. வருஷ கணக்குல எத்தனையோ பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு குடுக்கறதுக்கு வந்தாங்க. ஆனா உங்க பொண்ணு வீட்டை விட்டு ஓடிட்டா. ஓடுகாலி குடும்பம்னு தெரிஞ்ச உடனேயே ஒருத்தவங்க கூட அவனுக்கு பொண்ணு கொடுக்கல. அது எல்லாமே தெரியும்லனே உங்களுக்கு. அத பத்தி பொட்டு கவலைப்பட்டிருப்பியா நீயே அப்படின்னு சக்திவேல் விஷத்தை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காரு. மனசாட்சி இல்லாம பேசாதீங்க தம்பி. கடைசியில உங்க அண்ணன் தான் குமாருக்கு பொண்ணை பார்த்து பேசி முடிக்கவும் செஞ்சாரு. குமார் மட்டும் இந்த கலவரத்தை பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் இவனுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு வடிவ சொல்ல, அதெல்லாம் இவனுக்கு புரியாது. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு தான் நிப்பான். ஒன்னும் இல்ல, இப்ப போய் பாண்டியன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அதிர்ந்து போய் பாக்குறாங்க சக்திவேலும் குமரவேலும். இதுவரையிலும் அவங்க அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல. அப்புறம் நாம கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியதான்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே நீங்க என்ன அலைய போறீங்க? பண்ணின தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கட்டும்னு நியாயஸ்தே மாதிரி பேசிட்டு நீங்க வீட்டுல உட்கார்ந்துக்க போறீங்க. நான் தானே என் பையனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணும் அப்படின்னு சக்திவேல் கடுப்பேத்த கோவமாக முத்துவேல் அவர் அறையறதுக்காக கைய ஓங்குறாரு. ஐயோ முத்து தம்பி, என்னையா பண்ற, வேண்டாம் விடியா அப்படின்னு பாட்டி வந்து கைய பிடிக்க, ஆத்தா நீ விட ஆத்தா, அண்ணன் தானே அடிக்கட்டுமே, என்னையும் என் பையனையும் அடிச்சே கொல்லட்டும், அந்த உரிமை எல்லாம் இருக்கு அண்ணனுக்கு, அடிங்கண்ணே, அடிச்சே கொல்லிருங்கண்ணே, என்னையும் அடிச்சு கொல்லுங்கண்ணே அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி டிராமா பண்றாரு சக்திவேல். ஆமா, இந்த டிராமாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பையன் கேடுகட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்தறத விட்டுட்டு கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்லைன்னு முத்துவேல் கேட்க, இல்லண்ணே எனக்கு வெக்கமே இல்லை. எனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை, போதுமா அப்படின்னு சக்திவேல் கத்த எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க.
அண்ணே, ஒரு ஓடுகாலிய பெத்து வச்சுட்டு அவளுக்கு நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்றப்ப என் பையனுக்கு நான் சப்போர்ட் பண்றது தப்பாவே தெரியல அப்படின்னு சக்திவேல் நெஞ்ச நிமித்திட்டு நிக்க, ஏய் அப்படின்னு கைய ஓங்கிட்டு நிக்கிறாரு முத்துவேல். வேண்டாம்ப்பா, விடுப்பா, சொல்றத கேளுப்பா அப்படின்னு முத்துவோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஏண்டா பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாம அண்ணனை இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற, அமைதியா தான் இருந்து தொலையன்னு சின்னவனை திட்டுறாங்க பாட்டி. இம்பட்டு நாளா ராமர் லக்ஷ்மணர் மாதிரி தானே இருந்தீங்க, இப்ப என்னடா வந்துச்சு உங்களுக்கு கேடு அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தா அண்ணனுக்கு இப்பெல்லாம் என்னைய பார்த்தா பிடிக்கிறதே இல்ல ஆத்தா, என் பையனை பார்த்தா சுத்தமா பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சக்தி சொல்ல, ஏய் உன்னை பிடிக்காம இல்ல, நீயும் உன் மகனும் செய்யற வேலை எனக்கு பிடிக்கலங்கிறாரு முத்துவேல். அப்படி என்னன்னே பண்ணிட்டோம் அப்படின்னு சக்தி ஆரம்பிக்க, போதும் நிறுத்துங்க, ஐயோ ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்த என்னால பார்க்க முடியல, மேற்கொண்டு நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகாதீங்கடா. ஐயா முத்து, நீ உள்ளர போய்யா, உள்ளர போய்யா, போய்யா போய்யா, சொல்றேன் இல்ல போ, அவன் கிடக்குறான், அவன் இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான், போ அப்படின்னு முத்துவேல உள்ளர அனுப்பி வச்சிடுறாங்க பாட்டி. சக்திவேலு பின்மண்டையில அடிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆட அப்படின்னு உரிமைக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. டேய் நீ ஏன் நிக்கிற, நீயும் போ, அடுத்து யாரையாவது கடத்தலாமான்னு பாரு அப்படின்னு குமரவேல கேவலப்படுத்துறாங்க மாறி. குமரவேலு அங்கிருந்து போயிட, என்னம்மா இது, சாகர் வரைக்கும் எனக்கு நிம்மதின்ற ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காதா, கடவுளே கடவுளே ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு நிக்கிறாங்க பாட்டி. நான் என்ன பண்ணுவேன்னு அவங்க அழுதுகிட்டு இருக்க, வடிவும் மாறியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னு பாக்குறாங்க. வீட்டுல அரசி சோஃபாவில் அமைதியா உட்கார்ந்துருக்க, பக்கத்துல மீனா உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு சேர்ல ராஜியும் இன்னொரு சேர்ல குழலியும் உட்கார்ந்துருக்காங்க. எங்க எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை வெளியவே சொல்ல முடியாதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை சத்தியம் வாங்கின வாயாலேயே உண்மை வெளியே வந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, மாமா கூட கோவப்படுவாரோன்னு நினைச்சேன், ஆனா இந்த சிச்சுவேஷனை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாருல்ல அப்படின்னு ராஜு கேட்க, ஆமான்னு மீனாவும் தலையாட்டுறாங்க. அதுதான் எங்க அப்பா, அவரு பலாப்பழம் மாதிரி வெளியே இருந்து பார்க்க தான் ரொம்ப கரடு முரடா இருப்பாரு, ஆனா உள்ளர ரொம்ப ஸ்வீட்னு சொடக்கு போட்டு சொல்றாங்க குழலி. நிஜமாவே மாமா ஸ்வீட் தான் அப்படின்னு மீனா சொல்ல பெருமையா சிரிக்கிறாங்க குழலி. அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன், அப்பா சொன்னதுனால அமைதியா இருந்துட்டேன். ஏய் அரசி, அந்த ரவுடி பையன் உன்னைய டார்ச்சர் எதுவும் பண்ணுனானு கேக்குறாங்க குழலி. இல்லக்கா ஒன்னும் பண்ணல அப்படின்னு அரசி மெதுவா தலையாட்ட, ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு குழலி கேட்க, சத்தியமா இல்ல, நான் தான் அவனை டார்ச்சர் பண்ணேன் அப்படின்னு அரசி சொல்ல, அப்படின்னு திகச்சு போய் பாக்குறாங்க குழலி. ராஜியும் அப்படியான்னு பாக்க, நிஜமாவா சொல்ற அப்படின்னு மீனா கேட்க, ஆமா அண்ணி அப்படின்னு அரசி சொல்ல, ஆனா நானும் கதிரும் பார்த்ததெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சேங்கிறாங்க ராஜி. யாராவது பார்க்கும் போதுதான் அவன் திமிரெல்லாம், வீட்டுக்குள்ள நான் தான் அவனை மிரட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல, என்ன இது அப்படின்னு நம்ப முடியாம பாத்துக்கிறாங்க ராஜியும் மீனாவும். என்ன சொல்றா இவ அப்படின்னு கூர்ந்து பாக்குறாங்க குழலி. என்கிட்ட பேச கூட பயந்துதான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான், நான் இங்க வந்துட்டேன்ல, என்னை விட அவன் தான் அதிக சந்தோஷத்துல இருப்பான் அப்படின்னு அரசி சொல்ல, அடேங்கப்பான்னு பாக்குறாங்க குழலி. ஏதோ இப்ப ஒரு சண்டை நடக்க போக இந்த உண்மையெல்லாம் வெளியில வந்துருச்சு, இல்லனா என்ன பண்ணிருப்ப அரசிமா அப்படின்னு மீனா கேட்க, நம்ம வீடுங்களுக்கு சண்டைக்கா பஞ்சம், இன்னைக்கு சண்டை இல்லைன்னா அடுத்த வாரம் ஒரு சண்டை நடக்க போகுது அப்படின்னு ராஜு சொல்ல, அது புரியுது, ஆனா இவ என்ன பிளானோட அங்க போனான்னு தான் தெரியலையேங்கிறாங்க மீனா. நம்ம வீட்டு மேல இருந்த பயம், அவன் வீட்டு மேல இருந்த கோவம், இது ரெண்டும் சேர்ந்துதான் என்ன அங்க கொண்டு போய் நிறுத்துச்சு. அவன் நிம்மதியா இருக்க கூடாதுங்கிறத தவிர பெரிய பிளான் எல்லாம் வேற எதுவுமே இல்ல. தினமும் காலையில எந்திரிக்கும் போது அவன் ஒண்ணு பண்ணுவான், பதிலுக்கு நான் ஒண்ணு பண்ணுவேன், இப்படிதான் இந்த 2 வாரம் ஓடி போச்சு அப்படின்னு அரசி சொல்ல, நீ இவனை பழி வாங்கணும் அவனை பழி வாங்கணும்னு வாழ்க்கையவே வீணடிச்சிட்டு இருந்திருக்கிற, ஆனா உன்னை நினைச்சு நானும் ராஜி எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, பெருமூச்சு விடுற ராஜி, இப்பதான் நாங்க நினைச்சது நடந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இல்லக்கான்னு ராஜு கேட்க, ஆமான்னு கொஞ்சம் நிம்மதியோட தலையாடுறாங்க மீனா. அடுத்து என்ன நடக்கும், உமையால் அத்தை வீட்டுல பேசி உனக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு குழலி குண்டை தூக்கி போட்டுட அரசி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அதை விட அதிர்ச்சியோட என்ன அப்படின்னு அதிர்றாங்க மீனாவும் ராஜியும்.
அவங்க அம்புட்டு சாபம் விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட போய் மறுபடியும் சம்பந்தம் பேச முடியுமா நீ அப்படின்னு மீனா கேட்க, அப்படியே முடிஞ்சாலும் எதுக்கு அவசர அவசரமா இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கணும்? அரசி கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டுமே அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படி சொல்லுங்கிறாங்க மீனா. என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு குழலி சொல்ல, தயவு செஞ்சு என்ன ஆளை விடுங்க. நான் தெரியாம ஒருத்தங்கிட்ட பேசிட்டேன், போதும் போதுங்கிற அளவுக்கு அனுபவிச்சுட்டேன். என் வாழ்க்கையில இனிமே கல்யாணங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு நொந்து போய் அரசி சொல்ல, அது எப்படின்னு குழலி ஆரம்பிக்க, அண்ணி அரசி கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், படிப்பை முடிக்கட்டும், ஏதாவது ஒரு வேலைக்கு போகட்டுமே அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா ஆமா கண்டிப்பா, அது வரைக்கும் மாமாவே அரசி கல்யாணத்தை பத்தி பேசினாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம்பாங்கிறாங்க ராஜி. அரசி சரின்னு சொல்ற வரைக்கும் அவ கல்யாண பேச்சே கிடையாது அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படி ஒண்ணு நடக்குமா அப்படின்ற ஏக்கத்தோட பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க அரசி. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.